சக்தி கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டியா? அதுவும் என்னோட சக்தி கிட்ட. ஏ சக்தி கிட்டயா? இந்த சக்தி எங்க போனா? ஓ, அந்த ஆண்டி எதுக்கு இங்க வராங்க? அவங்களுக்கு மட்டும் இவன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சது, கல்யாணத்தை மறந்துட வேண்டியதுதான். இந்த கைதான என்னோட சக்தியை தொட்டுச்சு. டாக்டர் சிவாவை இப்ப தடுத்தே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, டாக்டர் சிவா விட்டுருங்க. டாக்டர் சிவா சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. டாக்டர் சிவா அவரை விட்டுருங்க. டாக்டர் சிவா, டாக்டர் சிவா ப்ளீஸ். என்ன சத்தம் இது? ஐயோ, அந்த ஆண்டி வராங்கடா. சீக்கிரமா ஏதாவது செஞ்சு தொலை. அவங்க பார்த்தாங்கன்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும்டா. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, ப்ளீஸ். டாக்டர் சிவா சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. அட கடவுளே! சக்தி, சக்தி, சக்தி! இங்க என்ன நடக்குது? சித்தி, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அம்மா, மாமா, பத்மாக்கா. என்னாச்சு மந்திரா? அம்மா, எனக்கு என்னமோ நம்ம குருக்கள் வீட்டு நலங்குக்கு போகணும்னு தோணுது. எல்லாருமே போலாம். இவங்க என்ன திடீர்னு இப்படி பேசுறாங்க? இந்த மந்திரா ஏதோ ஏடா கூடமா திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ நாம அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். ஆமாமா, ஆனா ஒரு விஷயத்தை இங்க எல்லாருமே சொல்றீங்க. ஆனா அதை நான் மட்டும் எப்படி மறுக்க முடியும்? நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதும் சரிதான். சிவாவையும் சக்தியையும் அந்த எம்பெருமான் சிவனும் பராசக்தியும் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப நாம யார் அவங்கள தடுக்க? அதனால நாம எல்லாரும் அங்க போய் சிவாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர்க்க முயற்சி செய்யலாம். இல்லனா நம்ம அப்பாவி புள்ள இருக்கான்ல, கடவுள் அவனுக்காக படைச்ச அந்த பொண்ணு அவன் முன்னாடி தான் நிக்கிறான்ற விஷயமே அவனுக்கு புரியாது. சக்தி என்ன? இங்க பாரு கிரீஷ், எவ்வளவு சீக்கிரம் சிவாவோட வாழ்க்கையில சக்தி வராளோ அவ்வளோ நல்லது எல்லாருக்கும்.
இவ புதுசா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அப்படின்னா ஏன் லேட் பண்ணணும்? இப்பவே போலாம் வாங்க. நந்து, நீ ஒரு வேலை பண்ண, டிரைவரை கூட்டிட்டு போய் கிஃப்ட்ஸும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வா. ஓகே பெரிய மாமா, நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஆ போ போ போங்க போங்க, எல்லாரும் ரெடி ஆயிடுங்க, போங்க. ஆ போலாம். ஐயா கடவுளே, ரொம்ப நன்றி. ஓ காட், இந்த சக்தி வீட்டுக்கு மறுபடியும் போணுமா? இந்த பத்மா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நான் என்னோட பிளானையும் டோனையும் எப்படி மாத்தினேன்னு யோசிக்கிறா. யாருக்காவது இது புரியறதுக்கு முன்னாடி நான் வரேன் சக்தி. உன்னை உன்னோட சிவா கிட்ட இருந்து ஒரேடியா பிரிக்கிறதுக்கு. பாத்தீங்களா அத்தை, உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னப்பா நீ இப்படி இருக்க? நான் இங்க உள்ள வந்த அப்போ சிவாவையும் சக்தியும் கையும் கழுவுமா பிடிச்சேன். அட கடவுளே, நான் தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்ன சக்தி நம்ம வீட்டு பொண்ணு. ஆனா இவன் 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 வெறித்தனமா ஆயிட்டா. அதோட என்ன மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சான். இப்ப போய் சொல்லிட்டு இருக்கான். உன்ன ஏய், ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் நடவடிக்கையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படியே மேகரெட்டு மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே திரியுறீங்க. முதல் நாள்ல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுடைய காதல் லீலைகளை. வாய்ப்பு கிடைச்ச விடுறதே கிடையாது, என்ன சும்மா கட்டி பிடிச்சிக்கிறது. என்னங்க குடும்பம் இது? வெளியில உங்க மூத்த பொண்ணுக்கு நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இங்க உங்க சின்ன பொண்ணுக்கு முதல் இரவு நடந்துகிட்டு இருக்கு. உன்ன போதும். மாம், நீங்க என்ன பண்றீங்க? உங்க மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த சிவாவும் சக்தியும் பிரியணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறீங்களா? கிரீஷ் கண்ணா, நான் ஒன்னு சொன்னா அதை செய்ய மாட்டேன். அதோட எதை செய்யறனோ அதை என்னைக்கும் சொல்ல மாட்டேன். உனக்கு இது புரியாது. நான் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் மொத்த குடும்பத்தையும் ஏன் அங்க கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா? அப்பதான் அவங்களால பார்க்க முடியும், அந்த சக்தியால ஒன்னும் சிவா குணமாக மாட்டான். இன்னும் உடைஞ்சுதான் போவான். அரகொர சிவா முழுமையடைய மாட்டான். அவனோட கதை மொத்தமா முடிஞ்சு போயிடும். எனக்கு ஒன்றும் புரியல மாம். இரு, புரிய வைக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் சக்தியோட வரவுனால சிவா மறுபடியும் முன்ன மாதிரியா ஆயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சிவாவோட ரூபத்தை இவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். சக்தி மட்டும் சிவாவோட வாழ்க்கையில வந்தான்னா சிவா மறுபடியும் முன்ன மாதிரி மாற மாட்டான். அவனோட கடந்த காலத்திலேயே காலா காலத்துக்கும் தொலைஞ்சு போயிடுவான். இன்னைக்கு இவங்க எல்லாருமே சக்திய சிவாவோட வாழ்க்கையில இருந்து தூக்கி வீசுவாங்க. மாம், ஆனா இந்த மாதிரி தான் நடக்கணும் உங்களுக்கு முழுசா நம்பிக்கை இருக்கா? ஃபுல் ப்ரூஃப் பிளான் இது.
எந்த சீனோட கிளைமேக்ஸ நான் முடிக்கணுமோ அந்த சீன் ஏற்கனவே சக்தி வீட்ல ஆரம்பமாயிடுச்சு. இந்த முறை சக்திய அந்த சிவனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. டாக்டர் சிவா, போதும். சித்தி, நீங்க இவங்க 2 பேரையும் சுத்தமா நம்பாதீங்க. அவங்க போய் சொல்றாங்க. 2 பேரும் போய் சொல்றாங்க. அப்ப என் கண்ணு பொய் சொல்லுதா? இப்ப நான் என் கண்ணு முன்னாடியே உங்க 2 பேத்தையும் பார்த்தேனே, அதுவும் பொய் தானா? சித்தி, அது வந்து வாயமுடு. எல்லார் முன்னாடியும், இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருத்தர் கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டு எப்படி மயங்கி போயிருந்தீங்க. என்னமோ உங்களை சுத்தி யாரும் இல்லாத மாதிரி. ஆனா உண்மையிலேயே இப்ப யாரும் இல்லைன்றதுனால நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு யோசிக்கிறது ஒண்ணும் கஷ்டமான விஷயம் இல்ல. அங்க கோவில்ல சிவா சக்தி காதல் கதை. நலுங்குல சிவா சக்தி காதல் கதை. இன்னும் எத்தனை முறை இந்த சிவா சக்தியோட காதல்? சித்தி, உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல இவங்கிட்ட பேசிறேனா? ஏ டாக்டர், இன்னைக்கு என் நிலைமை கேள்விக்குறி ஆனதுக்கு காரணமே நீதான். என்னுடைய கணக்குப்படி இதை பார்த்தா உன்னை நம்பலான்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இத்தனை நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா உன்கிட்ட உண்மை இருக்குன்னு. நான் இத்தனை நாளா உன்னை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா நம்பிக்கையோட யாரையும் உன் கூட அனுப்பி வைக்கலான்னு. ஆனா அது தப்பு. அதெல்லாம் தப்புன்னு நீ நிரூபிச்சுட்ட. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. என்னுடைய எண்ணத்தையே நீ தப்பாக்கிட்ட. எல்லாம் போச்சு. எல்லாமே வீணா போச்சு. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. இந்த ரஞ்சன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுவரைக்கும் பேசினதெல்லாம் போதும். நீ வெளியாளு. நீ எங்களை கஷ்டப்படுத்த மாட்ட. கூட இருக்கிறவங்க தான் முதுகுல குத்திட்டாங்களே. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பொண்ணா பாத்துட்டு இருக்கீங்களே சக்தி, அவ என்னைக்குமே உங்களுக்கு உறவா இருக்க மாட்டா, பகையாதானு. ஆனா எல்லார்கிட்டயும் சக்தி ஏன் பொண்ணு, ஏன் சொந்தம் அப்படிலாம் இருக்க மாட்டான்னு நான் சொன்னேன். என் சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க. என்ன பெத்த தாய் என்கிட்ட சொன்னா, இது இருக்காளே இந்த சக்தி ஊர் ரத்தம் இல்ல, நீ சுமக்கலன்னு. ஆனா நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், அதை நிரூபிச்சு காட்ட முடியும் என்னால. இந்த சக்தி என்னோட பொண்ணு, இவ என் ரத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா இவ என் பொண்ணுதான்னு சொன்னேன். இவளும் என்ன அப்படிதான் நடிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது இல்லன்னு நிரூபிச்சுட்ட. நீ என்னுடைய பொண்ணே இல்ல. இல்ல சித்தி, நான் என்னைக்குமே உங்க பொண்ணுதான். ஒருவேளை நீ என் பொண்ணா இருந்திருந்தா நீ இப்படி பண்ணியே இது என்னைக்கு பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருப்ப. என் மானத்தை பத்தி நீ கவலைப்பட்டிருப்ப. புரிஞ்சுதா? சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்க பொண்ணுதான் சித்தி. நான் சொல்றத நம்புங்க. இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க இவங்க பேச்ச கேட்காதீங்க. என்ன நம்புங்க. முடியாது.
நீ என்னோட பொண்ணு இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், ரீமா சென். சித்தி, நீங்க என்ன பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்லை. நீங்க நீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க. தயவு செஞ்சு என்ன இப்ப நம்ப வரைக்கும் உன்னதான நம்பிட்டு இருந்தேன். என்னைக்கு பேப்பர்ல உங்க 2 பேருடைய போட்டோ வந்ததோ அப்ப கூட நான் உன்னை நம்பினேன். இவனை ரிலீஸ் பண்றதுக்கு நீ ஜெயிலுக்கு போன பாரு, அப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ண, உன்னை நம்பினேன். இந்த பொண்ணை இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க. நில்லுங்க. இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்ல, அப்ப கூட நான் தான் உன்னை நம்பினேன். ஆனா இன்னைக்கு என்னால உன்னை நம்ப முடியல. இன்னைக்கு இவனோட உன்னை அந்த நிலைமையில பார்த்ததும் இல்ல, இனிமே சக்தி யாரு சொன்னாலும் இனிமேல் உன்னை என்னால நம்பவே முடியாது. இனிமேல் என்னால உன்னையும் நம்ப முடியாது, இந்த உறவையும் நம்ப முடியாது. நீ உன்னை நிரூபிச்சிட்ட சக்தி. சுமந்து பெத்ததுதான் பொண்ணு, மத்ததெல்லாம் இல்லைன்னு நிரூபிச்சிட்ட. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். யாராலையும் என்கிட்ட சொல்ல முடியாது இவ உங்க பொண்ணு இல்ல, இவ உங்க ரத்தம் இல்லைன்னு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்பிக்கையோட வளர்த்த, அதை உடைச்சிட்டியே. உடைச்சிட்ட சக்தி, நம்ம குடும்ப கௌரவத்தையே கலைச்சிட்ட. உன்னால உன்னையும் உன் தேவைகளையும் உன் உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக்க முடியலையா? எல்லாருமே உன்னை பத்தி உண்மையதான் சொல்லிருக்காங்க. உன்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க, எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. சீ, எப்படிப்பட்ட பொண்ணால இதெல்லாம் செய்ய முடியுமோ அவ. போதும். நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? சக்திக்கு எதிராக இனிமே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதான் போதும் சொல்றல. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பாட்டுக்கு அவன் மேல பழி போட்டுட்டே இருக்கீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த உலகம் தப்பு பண்ணலாம், அந்த கடவுள் தப்பு பண்ணலாம், ஆனா சக்தி என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உண்மை என்னன்னு தெரியாம எப்படி நீங்க ஒருத்தர் மேல பழி போடலாம்? சரி, நீ சொல்லு, என்ன உண்மை சொல்லு. உண்மை என்னன்னா இதுல சக்தியோட தப்பு எதுவும் இல்ல. உண்மை என்னன்னா இந்த அயோக்கியம் தான் சக்தி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா. அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்தப்ப இது எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இவன் மேல கை வச்சேன். ஏன்னா எவ்வளவு தைரியம் தான் என் சக்தி மேல இவன் கை வச்சிருப்பான். தப்பு பண்ணது அவங்க இல்லை, நான் தானு இந்த கிழவியவ கன்வின்ஸ் பண்ணிட போறான். அப்படி நடந்தா எல்லாமே வீணா போயிடும்.
மாப்பிள்ள தம்பி இல்ல இல்ல, நீ இவனை எதுக்காக அடிச்ச தெரியுமா? ஏன்னா நீ செய்யறதெல்லாம் இவன் வந்து தடுத்துட்டான்ல. இந்த ஊருக்கே தெரியும் இந்த சக்தியை பத்தியும் உன்னை பத்தியும் இந்த ஊர் பேப்பர்ல என்னெல்லாம் எழுதி இருந்தாங்கன்னு. நான் அப்பவே சொல்லிட்டேன், டே தம்பி இதெல்லாம் வேணாண்டா, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு. ஆனா எங்க நாங்க அப்பயும் அமைதியா இருந்தோம். பாருங்க பாருங்க மாப்பிள்ளையோட நிலைமைய பாருங்க. இன்னைக்கு நலுங்கும் அதுமா அவனை வச்சு அடிச்சு துவைச்சு எடுத்திருக்கான். இப்படியே போச்சுன்னா கல்யாணம் முடிகிறதுக்குள்ள நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடா. அதனாலதான் சொல்றேன், இந்த சம்பந்தம் வேண்டாம். நீ என்ன கல்யாணம் வேணாம்னு சொல்றது? நாங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். சக்தியோட அக்கா இந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏய், என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி முடிவு பண்ண நீ யாருடா? இந்த உரிமையை நான் யாருக்கும் தந்ததில்ல, புரிஞ்சுதா? போதும் ஆண்டி போதும், இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியாது. வருங்கால மாப்பிளைய மிருகத்தை விட கேவலமா அவன் அடிச்சிருக்கான். ஆனா இன்னும் அவங்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பவே நான் வெளியில போய் நடந்த உண்மைகள்லாம் சொல்றேன், உங்க பொண்ணோட ராஜ லீலைகளை பத்தி.